20/1/1980 அன்று தைப்பூச விழா. இன்று போல் பெருங்கூட்டம் வராத நாட்கள் அவை. விழாவை முன்னிட்டு ஆதிபராசக்தி அறநிலை ஏறத்தாழ 4000 பேருக்கு உணவு தயார் செய்து வைத்திருந்தது. மலை போல சோறு குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இன்னொரு புறம் அண்டாக்களில் சாம்பார் சாதம், ஒரு கறி, தயிர் சாதம் என கிளறி வைக்கப்பட்டிருந்தது. திருமண மண்டபத்தில் உள்ள சமையற் கூடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டது. இந்த நாட்களில் அருள் திரு அடிகளார் அவர்களை வயப்படுத்தி கொண்டு அன்னையே விழா ஏற்பாடுகளை பார்வையிடுவது வழக்கம். அந்த நாட்களில் அருள்வாக்கு மட்டும் சொல்வது இல்லை. அன்று பகல் 12 மணி அளவில் திடீரென்று அன்னை வந்துவிட்டாள். அன்னை வந்தவுடன் அறநிலையினர் அன்னையை பின்தொடர்ந்தனர். திடீரென்று அன்னை திருமண மண்டபத்திற்குள் புகுந்தாள். சமையலறைக்கு வந்தாள். சமையலறைக்கு அன்னையே வந்தது குறித்து உள்ளுக்குள் அங்கிருந்தவர்களுக்கு வியப்பு. சோறு கொட்டி வைக்கப்பட்ட இடத்திற்கு முன் வந்து நின்றாள். தன் பின்னால் நின்ற அறநிலை உறுப்பினரை முன்னே வருமாறு பணித்தாள். மகனே, இந்த சோற்று பருக்கைகளை எடுத்து வாயில் போட்டு பார் என்றாள். அவ்வாறே கொஞ்சம் சோறு எடுத்து மென்றார் அவர். அதுபோல அன்னக்குவியலின் 2 மூலைகள் நடுப்பகுதி இடங்களை சுட்டி காட்டி அங்குள்ள சோற்றை எடுத்து வாயில் போட்டுப்பார் என்றாள். அவரும் அப்படியே வாயில் மென்றார். எப்படி இருக்கிறது மகனே என்று கேட்டாள் அன்னை. நடுப்பகுதியில் உள்ள சோறு வேகவில்லை தாயே என்று கூறினார். உணவு பொறுப்பு அறநிலையினை சார்ந்தது. 10 பேருக்கு மேல் சமையற்காரர்கள் அமர்ந்தப்பட்டனர். அவர்கள் சமையற்பணி ஒழுங்காக இருக்கிறதா என்று மேற்பார்வையிடவும் கண்காணிக்கவும் அறநிலையினர் தவறிவிட்டனர். ஏழைகளுக்கு தானே இந்த அன்னதானம். எதை போட்டாலும் சாப்பிட்டு விட்டு போக வேண்டியவர்கள் தானே அந்த ஏழைகள். கேட்கவா போகிறார்கள்? அப்படித்தானே மகனை நினைக்கிறீர்கள் என்று கேட்டாள் அன்னை. அறநிலை உறுப்பினர்கள் யாருக்கும் பதிலளிக்கவும் தைரியமில்லை. அடுத்து ஒரு பெரிய கரண்டியை எடுத்து வருமாறு அன்னை கூறினாள். கரண்டி கொண்டு வரப்பட்டது. அண்டாவில் இருக்கும் சாம்பார் சாதத்தின் மேல் பகுதி, நடுப்பகுதி, அடிப்பகுதியிலிருந்து ஒவ்வொரு கரண்டி சோற்றை எடு என்றாள் அன்னை. ஒவ்வொரு கரண்டியிலிருந்து எடுக்கப்பட்ட கவலத்தை தனித்தனியே உண்டுப்பார் என்றாள். ஒருவர் அவ்வாறே வாயிலிட்டு தின்று பார்த்துவிட்டு முகம் சுளித்தார். சாதம் நன்றாக கிளறப்படவில்லை தாயே என்றான். ஏழைகள் தானே உண்ணப் போகிறார்கள். உணவில் உள்ள குறைகளை அவர்கள் எங்கே எடுத்து காட்டப் போகிறார்கள் என்ற எண்ணத்தில் தானே இவ்வளவு அலட்சியமாக இருந்து விட்டீர்கள். அவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், ஆனால் உங்களைப் போலவே பசியும் வயிறும் அவர்களுக்கும் உள்ளது என்பதை மறக்கக்கூடாது என்று அறிவுரைத்தினாள் அன்னி. 20/1/1980 தைப்பூச விழாவன்று நடைபெற்ற நிகழ்ச்சி இது. 40 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றது இது. இவற்றையெல்லாம் உணர்ந்து தொண்டர்கள் எங்கே அன்னதானம் நடைபெற்றாலும் இந்த நிகழ்ச்சியை நினைவில் வைத்து கொண்டு பணிபுரிய வேண்டும். நன்றி.